என்ன சார் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ கூட இல்ல. இருந்த ஒரே ஒரு எம்பி மட்டும் தான் பல ம். எம்பி உட்கார்ந்திருக்கிறாங்க ஆமா. அப்படின்னு சொல்லலாம். விஷயம் எண்ணிக்கையில இல்ல. இந்த உணர்வு ஏற்படுத்திய தாக்கம் தான் பேசுபொருளா இருக்கணும். இப்போ கிருஷ்ணகிரியில இருக்கிறவன் போய் அங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணகிரியில ஒரு ரோட்டோரமா ஒரு டீ குடிக்கிறாருன்னா, செங்கோட்டையன சுத்தி 10 பேர் வந்து நிப்பான். அதுதான் செங்கோட்டையனுக்கு இருக்கிற மரியாதை. இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் மீது காட்டுகிற சாதாரண தொண்டரின் உணர்வு கிருஷ்ணகிரியிலயும் கிடைக்கும், நாகப்பட்டினத்திலயும் கிடைக்கும், கன்னியாகுமரியிலயும் கிடைக்கும் செங்கோட்டையனுக்கு. இந்த மாரி இருக்கிறது சில பேருக்கு தான் அது அமையும். சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வெளிப்படுத்தி இருக்கிற உணர்வுக்கு என்ன தாக்கம்னு தான் பார்க்கணும் தவிர எண்ணிக்கையை பார்க்கக்கூடாது. எத்தனை எம்எல்ஏ இப்ப அந்த பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் அவர்ட்ட பேசுனாங்க, எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி வீழ்த்துவதற்கு எவர் ஒருவராலும் முடியாதுன்னு சபதம் போடுறாலும் செங்கோட்டையன்ட்ட பேசி என்ன ஏங்க கேட்கிறீங்க? நாங்க சொன்னா கேட்க மாட்றாரு. அப்படின்னு தான் உணர்வ ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வெளிப்படையா வரமாட்டாங்க. கண்ணு கெட்டுன தூரத்துல தேர்தல் இருக்கு. இவர் பாட்டுக்கு மாவட்ட செயலாளர் பறிச்சுட்டாருன்னா, அமைப்பு செயலாளர் பறிச்சுட்டாருன்னா, அவருக்கும் சீட்டு கிடைக்காது. அவரு சொல்லி 2 பேருக்கும் சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது. சோ ஒரு நியாயமான பயம் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? இந்த குழப்பமான சூழல்லாம் மாறணும்னா, அமித்ஷா அவங்க இவங்கலாம் இருக்கட்டும். எடப்பாடி முதல்ல தன்னை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நாம சில முயற்சிகள் எடுத்தோமே, பலன் கிடைக்கலையே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நம் இடத்துக்கு பாதிப்பு வராமல், தான் வகிக்கிற அந்த பொறுப்புக்கு பாதிப்பு வராமல், தான் காண்கிற அந்த கனவுக்கு பாதிப்பு வராமல், அந்த ஒற்றுமை பத்தி விவாதிக்கலாமா? அப்படின்ற இடத்துக்காவது வந்து சேரணும் அவரு. இல்லாட்டி இழப்பு அவருக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கு தான். நான் திரும்ப சொல்றேன், பல இடங்கள்ல சொல்லிட்டேன். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு திமுகவும், அதிமுகவும் இன்னும் சில 10 ஆண்டுகளுக்காவது வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில தான் அதிமுகவை பத்தி நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்.